நாமத்தினாலே இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறதான புதியவர்கள் உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வழியிலே நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்காக நாங்கள் செவி கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். வாசிங்க 1வது வசனத்தை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் மக இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் தயவும் அன்பு மிகுந்த கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே சுவாமி நாங்கள் கேட்கும்படியாக எங்கள் ஒவ்வொருடைய செவிகளையும் நீர் திறந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே நாங்கள் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு எங்களை ஒப்புவிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்க. அவர் சில கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே, தேவனாகிய கர்த்தாவே சுவாமி எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்தணும். நம்முடைய பரிசுத்தாவின் பிரசனம் ஒவ்வொரு மீது வந்து அமர்ந்து நாங்கள் வசனத்தை கேட்டு அதற்கு பயந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யணும். நீ மறைந்து உண்மை நீங்க வெளிப்படுத்தணும். இந்த சத்தத்தை இந்த செய்தியை இதெல்லாம் இருந்து கர்த்தாவே சுவாமி வலைதளங்கள் கூட கேட்கிறார்களோ கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் தனித்த நபர்களாக குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருங்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிங்க சில கிழமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பெரும்படி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாங்க பார்க்க போவதான தேவ செய்தி சாரே, அதாவது உனக்கு கிடைத்த பலன் என்ன? உனக்கு கிடைத்த பலன் என்ன? இந்த நாளிலே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறதான வார்த்தை சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ரைட். இங்கே நாங்க பார்க்கிற பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் நாங்க பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் என்றால் கர்த்தருடைய சத்தம். இந்த சத்தத்தின் மீது எங்கள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் வர வேண்டும். இந்த விருப்பம் வராட்டி நாங்க கர்த்தருக்கு என்ன செய்ய கீழ்ப்படிய முடியாது. நல்ல கவனிங்க. அப்ப எங்களுக்கு நன்றாக தெரியும், முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்தாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு மேல அவங்க என்ன செய்யல? பிரியம் வைக்கல. கர்த்தருடைய வேதத்தின் மேல அவங்க என்ன செய்யல? பிரியம் வைக்கல. மாறாக அவங்களுடைய பிரியம் எதிலே இருந்தது அப்படின்னு நாங்க பார்க்கிற பொழுது சாரி, உண்மையாகவே அவங்க துன்மார்க்கனுடைய ஆலோசனையில பிரியமா இருந்தாங்க. பாவிகள் போகக்கூடியதான வழியில பிரியமாக இருந்தாங்க. சாரி, அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததை எங்களால் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அப்ப நல்ல கவனிங்க. அப்ப முதல் மனிதர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா செவி கொடுக்கவில்லை. மாறாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவர் அவர்கள் மீது வைத்திருந்ததான நம்பிக்கை, அவர்கள் அதாவது இங்க இருக்கக்கூடிய நாம எல்லாருமே கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்களாகி நாங்க எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம், அவருடைய விருப்பத்தை நாங்க நிலைநாட்டுவோம் அப்படின்றதான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ம எல்லாரும் மேலேயும் கற்று வச்சிருக்கிறார். ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரர்களாக இல்லாம அந்த முதல் மனிதர்களே என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பாவத்தை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, செய்துட்டாங்க இல்லையா? அப்ப மனுஷர்கள் செய்தது என்னது? நம்பிக்கை துரோகம். அப்ப நம்பிக்கை துரோகம் ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில சந்திக்கப்பட்ட அந்த முதல் வேலையில அவருக்கு தெரியும் துரோகம் என்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆகவே யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ, இப்ப நல்லபடி கர்த்தர் மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம நம்பிக்கையை வச்சிருந்தாலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுடைய சித்தத்தை செய்வான், அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துவான்னு சொல்லி அவர் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம். அதுல ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணான்னு பெற்றுக்கொண்டார். சார், இப்ப இந்த இடத்துல நாம எல்லாரும் ஆண்டவர் மேல நம்பிக்கை ஒப்பமாக இருந்தால் ஒருபோது நம்பிக்கைக்கு அவர் ஒருபோது நமக்கு என்ன செய்ய மாட்டார், துரோகம் செய்ய மாட்டார். இதை நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக மனிதர்கள் கடவுள் யார் என்று தெரியாம, கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய நோக்கங்கள்லாம் என்னன்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் பலவிதமான காரியங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா படைக்கப்பட்டவைகளை கூட நம்பி, சாரி படைத்தவரை விட்டுட்டு படைக்கப்பட்டவரை நம்பி, படைக்கப்பட்டதுகளை நம்பி அவைகளை அவர்கள் நமஸ்கரித்து எத்தனையோ காரியங்கள் கூட அவங்களுடைய தங்களுடைய பணங்கள் எல்லாம் செலவழித்து எவ்வளவு விதமான ஆராதனைகள் அவர்கள் செய்த போதிலும் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஏமாற்றத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க,
சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் மெய்யான தெய்வத்தை அவர்கள் என்ன பண்ணவில்லை, அவர்கள் நம்பவில்லை. மெய்யான தெய்வத்தை நம்பும் பொழுது ஒருபோதும் நமக்கு அவர் நம்பிக்கைக்கு துரோகம் என்ன செய்ய மாட்டார். சாரி, அவர் நம்பி நடந்தால் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றியை தேவனுக்கு என்ன பண்ணுவார், தருகிற தெய்வமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப இந்த முதல் மனிதர்கள் கர்த்தருக்கு எதிரான துரோகத்தை செய்தார்கள். ஆனால் தேவன் அந்த துரோகிகளையும் நேசித்ததை அவர்கள் உணர்ந்த போது தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து, அதாவது தேவனை நம்பி நடங்கன்னு சொல்றதான ஒரு காரியத்துக்கு நேராக அவர்கள் வழிநடத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல எங்களுக்கு தெரியும், அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த குடும்பம் என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனை காண்பித்து கொடுத்தார்கள். நீங்க தேவனை நம்புங்க, தேவனை ஆராதனை செய்யுங்க, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே விதமான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி காண்பித்து கொடுத்தாங்க. ஆனால் அப்படி காண்பித்து கொடுத்த பொழுது நல்ல கவனிங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஒருதே கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவன் ஜீவனுக்கு நேராக என்ன பண்ண, நித்திய ஜீவனுக்கு சென்றடைந்தான். ஆனா இன்னொருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவன் சபிக்கப்பட்டவனாக என்ன பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அவன் ஒரு சாபமிக்க ஒரு மனிதனாக என்ன செய்தான், மாறினான். அப்ப முதல் மனிதர்களிடத்திலிருந்து நன்மையும் தீமையும் வெளிவந்ததை நாங்கள் என்ன பார்த்தோம். கடந்த வாரத்திலையும் கூட இதை குறித்து என்ன செய்தோம், படித்தோம் இல்லையா? நல்ல கவனி. ஒரே கற்பத்திலிருந்து நன்மை ஒன்று வந்துச்சு, இன்னொன்று என்ன செஞ்சு, தீமையும் ஒன்று வந்துச்சு. அதே மாதிரி 2 குணாதிசயங்களை பார்த்தோம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏவாளுடைய குணாதிசயத்தை பார்த்தோம், ஆதாமுடைய குணாதிசயத்தையும் பார்த்தோம். ஆதாமுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதுன்னா, அவன் வஞ்சிக்கப்படவில்லை. ஆகவே அவன் தேவன் மேல பக்தி உள்ளவனாக இருந்தபடினால பக்தி உள்ள ஒரு சந்ததி அதன் வழியாக என்ன செஞ்சு தோன்றி வந்தது. சாரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஏவாள் ஆண்டவர் மேல பக்தி இல்லாமல் இருந்தபடினால அவள் மூலமாக அவருடைய குணாதிசயத்துக்கு ஏற்றதான ஒரு மனிதன் என்ன பண்ணாங்க, உலகத்தில் வந்து பிறகு சபிக்கப்பட்டவனாக மாறினான். ரைட், நல்ல கவனிங்க. இப்ப இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை தேவனுக்கு நேராக வழி நடத்துகிற காரியங்களிலே இந்த முதல் 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லையா? என்ன பிரச்சனை வச்சு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, என்னது, முதலாவது ஒரு மனிதன் சபிக்கப்படுகிறான், இன்னொருவன் செத்து போகிறான். நல்ல கவனி. யார் அவனை கொன்றதுன்னு பார்க்கிற பொழுது அவனுடைய சகோதரன் தான் அவன் என்ன பண்றான், வெட்டி கொலை செய்கிறான். ஏன் வெட்டி கொலை செய்தான்? சரி, அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா, அவன் வந்து தன்னுடைய சகோதரன் ஆசீர்வதிக்கப்பட்டதை அவன் பார்த்தான். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் என்ன பண்ணிருக்கோம், அவனுக்கு போயிருக்கும். அந்த காலங்கள் மூலமாக போகும்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு இவனுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் மேல பொறாமை கொண்டு அவன் என்ன பண்றான், திட்டமிட்ட கொலை. நல்ல கவனி. சில கொலைகள்லையும் பலவிதமான கொலைகள் இருக்குது, பலவிதமான கொலைகள் இருக்கு இல்லையா? என்ன மாதிரி கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, எதேச்சியா சில நேரங்கள் வந்து கொலை செய்யப்படுகிறது உண்டு. ஆனா இது வந்து திட்டமிடப்பட்ட கொலை. முதல் கொலை திட்டமிடப்பட்ட கொலை. அது யாரை கொள்கிறது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடன் சகோதரனையே தன்னுடைய சகோதரன் என்ன பண்றான், கொலை பண்ணுகிறான். நல்ல கவனி. அப்ப நாங்க ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி கொண்டோம். ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி கொண்டு நல்ல கவனிங்க. 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நல்ல கவனிங்க. இங்க நாங்கள் அநேக பேர் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இங்க எங்க எல்லாருடைய இருதயத்தையும் தூரத்திலிருந்து அறிகிறவர் நம்முடைய கர்த்தர். இப்ப இந்த இடத்துல எத்தனை பேரை கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எத்தனை பேரை அங்கீகரித்திருக்கிறார் அப்படின்றத எங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா கர்த்தர் தான் ஒரு மனிதன் என்ன பண்ண வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அப்ப நாம எல்லாரும் சுத்த இருதயம் உள்ளவர்களாக, தேவனுக்கு உண்மையாக பயந்தவர்களாக, தேவனை உண்மையாக தொழுது கொள்கிறவர்களாக நாங்க தேவ சமூகத்துக்கு வந்திருப்போமாக இருந்தா நிச்சயமா நாங்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுவதாக இருப்போம். நல்ல கவனி. ஆனால் சரி, ஏதோ ஒரு தேவைக்காக, நல்ல கவனிங்க, நான் வந்து என் ஆண்டவர் வந்து என்னை வந்து ஆசீர்வதிக்கணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்துக்கு வந்ததான இந்த காயினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. எதிர்பார்ப்புகள், நல்ல கவனி, எதிர்பார்ப்புகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் வந்து தானே என்னை அவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவர் தான் நம்முடைய ஆண்டவர் அப்படின்ற ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதான் யோபு பக்தன் சொல்றாங்க வந்து, சாரி, அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி,
சரி, கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் அவரை சோதரிப்பேன், எனக்கு வந்து எடுத்ததுனால நான் கர்த்தரை சோதரிப்பேன் அப்படின்றான். அப்ப நல்ல கவனி, ஏனென்றால் அவர் தான் சோதரிக்கப்படத்தக்க தெய்வம். சரி, அப்ப இருக்கிற குடும்பத்துக்கு நாம் எல்லாருமே வந்து என்னத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்க வேண்டும். எப்படி என்னை அங்கீகரிக்கலாம்? தேவன் என்னை அங்கீகரித்தால்தான் நான் கொடுக்கிற காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்க முடியும். நல்லா கவனிங்க. அப்ப அங்கீகரிக்கவில்லை, இதனால் அவனுடைய முகநாடி என்ன செஞ்சிட்டான்? வேறுபட்டது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, தொடர்ச்சியா நான் சேர்த்து போயிட்டே இருக்கிறேன், தொடர்ச்சியா நான் போயிட்டு ஆராதனை கலந்துட்டு வந்துடுறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்குது இல்லையே. ஒண்ணுமே நடக்குது இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க முகம் எல்லாம் சோர்ந்து போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாரி, என்னத்துக்கு சோர்வு? என்ன காரணத்துக்காக சோர்வடைகிறாங்க? நாங்கள் தொடர்ச்சியா போறோம், ஆனா ஒரு விதமான ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியல, காண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஒன்றை கவனிக்க வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சாரி, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முகநாடி வேறுபடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க முகம் கொடுக்குறீங்கன்னா, நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கவில்லை. அது அதனுடைய அடையாளம். கர்த்தர் உங்களை அங்கீகரித்துட்டார்னு தெரிஞ்சுன்னா, நல்ல கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஆண்டவர் முக மலர்ச்சியை தருகிற தெய்வமாக இருப்பார். சாரி, இதை நீங்க தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சாரி, அப்பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? காயினை நோக்கி கேட்கிறாரு, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் மேன்மை நிச்சயமாக இருக்கிறது. சாரி, நன்மை செய்தால் மேன்மை நிச்சயமாக இருக்கிறது. சாரி, அப்ப எப்படி நன்மை செய்யலாம்? நல்ல கவனிங்க. அப்ப சங்கீத புத்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 37க்கு திருப்பிக் கொண்டு வாசிங்க. 1-2 வாசிங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். நல்ல கவனிங்க. இங்க நாங்க பார்க்கிற பொழுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அப்ப ஆபேல் வந்து பொல்லாதவன் என்ற கூட்டத்துக்குள்ள இல்லை. சரிதானே? நல்ல கவனிங்க. அதே மாதிரி அவன் நியாயக்கேடு என்ன செய்யல. ஆனா இப்ப காயின் வந்து யார் மேல எரிச்சல் அடைகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபேல் மேல எரிச்சல் அடைகிறான். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பத்தி சொன்னா, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனாக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா, அவன் மேல எரிச்சல் அடைகிறதுன்றது வந்து அது சாதாரணமான காரியம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் மேல எரிச்சல் அடையும் பொழுது ஆண்டவர் அவனை விசாரிக்கிற தெய்வமாக இருப்பார். அப்ப நீங்க எல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை அங்கீகரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்க மேல வேற யாராவது எரிச்சல் அடைவாங்க, இல்ல உங்களுக்கு சில திட்டங்களை தீட்டுகிறார்கள் அப்படின்னா, கர்த்தர் அதை நிச்சயமாக அவர் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, நியாயம் விசாரிக்கிற தெய்வமாக இருப்பார். நல்ல கவனி. ஆனா இங்க சொல்லுகிற பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் சொல்லுகிறார், பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து புல்லை போல என்ன செய்வாங்க? புல்லை போல வாடி போயிருவாங்க. அதான் நம்ம அடிக்கடி சொல்ல, ஒரு பயிர் வளர்ந்து கொண்டிருக்கும், அதுக்கு முன்னதாக களைகள் எல்லாம் தடபடன்னு வளர்ந்து என்ன செஞ்சிடும் வந்து அந்த களைகள் வந்து அந்த பயிரை மூடுவதற்கு முயற்சி செய்யும். ஆனா அந்த உண்மையிலே அந்த பயிருக்கு வாயிருக்கு மருந்து என்ன செய்யும்? நீ இவ்வளவு சீக்கிரமா என்னுடைய எனக்கு போட்ட சாப்பாடுலாம் நீ என்ன செஞ்சிடுற, நீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நீ மிக தெளிவா வளர்ந்து என்ன செஞ்சிடுற வந்துடுற. ஆனா நீ ரொம்ப சீக்கிரம் என்ன செய்ய போற? அநியாயமா நீ புடுங்கப்பட்டு அழிக்கப்பட போகிற அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பயிரானது அந்த கலைஞர்கிட்ட என்ன செய்யும்? பேசும். இல்லை, நல்ல கவனிங்க. சாரி, இன்னைக்கு அந்த அந்த காலத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்முடைய ஆண்டவர் நம்மை வச்சிருக்கிறார், ஒரு பயிராக வச்சிருக்கிறார். நம்மளை சுற்றிலும் அநேக பொல்லாதவர்கள் இருப்பாங்க, எரிச்சல்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இவங்கெல்லாம் நிச்சயமாக ரொம்ப சீக்கிரத்தில் அழிக்கப்படக்கூடியவர்களாக என்ன செய்யிட்டு இருப்பாங்க, இருக்கிறாங்க. ஆனா நாங்க செய்ய வேண்டிய வேலை பத்தி சொன்னா, அந்த 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில சரியான பலனை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, சரி நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே நாம விரும்புகிறதான நம்முடைய மனைவியா இருக்கட்டும், நம்முடைய கணவனாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் நம்பி நம்ம என்ன செய்வோம்? அநேகமான காரியங்களை பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஒரு நாளும் இவர்களிடத்துல வந்து எங்களுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்தி எங்களுடைய வாழ்க்கையில செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது.
ஏன்னா மனுஷனை பிரியப்படுத்துகிறது அல்லது மனுஷனை திருப்திப்படுத்துகிறது கூடாத காரியம் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. சரி, இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பல போராட்டத்தை போராடுவார்கள். சரியான கஷ்டத்தை வச்சு பிள்ளைகளை வளர்ப்பாங்க. சரி, அது நானும் ஒரு பகுதி. அவ்வளவு போராடி இருக்கிற இந்த வாழ்க்கையில். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அவர்களிடத்துல இருந்து நாங்கள் எங்களுக்கு என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனதுக்கான ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யாது, வரவே வராது. சரி, ஏன்னா நிறைய பொல்லாத சிந்தனைகளோடு தான் இருப்பாங்க, உள்ளத்துல இருப்பாங்க, பொல்லாத எண்ணங்களோடு கூட தான் இருப்பாங்க. சரி, அப்ப ஆண்டு சொல்ற இந்த பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, அவர்கள் மேல பொறாம கொள்ளாத அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்படின்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட நிலைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கும், ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். எங்களுக்கு அதிகமான கோபத்தை என்ன செய்வாங்க, சுற்றி இருக்கிற குடும்பத்தில் உறவுகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்திடுவாங்க. நண்பர்கள் நம்பிக்கைகள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எரிச்சலை கோபத்தை உண்டாக்கக்கூடிய நிலைமை என்னுடைய வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கும். ஆனா ஒரே காரியம் ஆண்டு சொல்றாங்க, இல்லை நீ என்னால் அங்கீகரிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறதற்கு அவர் எப்பொழுதும் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, நீங்க கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமானா நல்ல கவனிங்க. உங்களை கோபப்படுத்தி உங்களை எரிச்சல் மூட்டி, சரி, நீங்க காயினை போல ஆகிவிடக் கூடாது என்றதிலே தேவன் உங்கள் மேலையும் என் மேலையும் கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் எரிச்சல் அடைந்தான்னு சொன்னான், அவன் கோபப்பட்டான்னு சொன்னான், அவன் பாவம் செய்து விடுவான். பாவம் செய்யக்கூடாது என்றதிலே தேவன் ரொம்ப அக்கறை நிறைந்த தெய்வமாக இருக்கிறார். அப்பதான் சொல்றார், நீ மனுஷனை நம்பிக்கிட்டு தரமாற வேண்டிய அவசியம் இல்லை, நீ கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ எங்க குடியிருக்கணும் அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்கிற பொல்லாதவர்கள் நடுவில் தான் என்ன செய்ய வேணும், நீ குடியிருக்க வேணும். உன்னை சுற்றி இருக்கிற பொல்லாதவர்கள் நடுவில் நீ குடியிருந்து நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ சத்தியத்தை மேய்ந்து கொண்ட ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நீ வாழ வேண்டும். பொல்லாதவங்க இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. உன் குடும்பத்துக்குள்ள இருப்பான், உன் கணவனா இருக்கலாம், ஒருவேளை ஒரு மனைவியா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம், உன்னுடைய உறவுகளாக இருக்கலாம், நீ நம்புற உன்னுடைய நீ சிநேகிக்கிற நிறைய சிநேகிதர்களாக இருக்கலாம். எப்படி இருந்திருப்போம். ஒரே ஒரு காரியம், அவங்க நடுவில் தான் நான் குடியிருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் சத்தியத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும், எனக்குள்ள சத்தியம் இருக்க வேண்டும். சரி, சத்திய வேதத்தின் படி என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு என்ன அப்படின்னா, என் கர்த்தருடைய வேதத்தில் நான் எப்பொழுதும் பிரியமுள்ளவனாக இருக்கிற பொழுது என் ஆண்டவராகிய தெய்வம் சரி என்னை எந்த தீங்குக்கும் என்னை விலக்கி காக்கிற தெய்வமாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஆக்சுவலா நீ என்ன நம்பிட்டு சரி நீ நன்மை செய். ஏன் நன்மை செய்ய சொல்ற அப்படின்னா, ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நன்மை செய்கிறது மூலமாக தான் அவர்கள் மேன்மையை கண்டடைய முடியும். நன்மை செய்யலைன்னா அவங்களுக்கு மேன்மை என்ன செய்யாது, கிடைக்காது. சரி, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யல, அதனால உனக்கு மேன்மை என்ன செய்யல இல்ல. காயினை பார்த்து அவன் என்ன செய்யற கேட்கிறார் இல்லையா, நல்ல கவனி. அப்ப 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. யாரிடத்துல? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாரு. எப்படி கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கலாம்? நல்ல கவனிங்க. எப்படி கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கலாம்? ஒன்று நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். நானும் நடந்திருக்கிற உங்கள சிலரையும் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிள்ளை என்று அங்கீகரித்திருப்பாரானால் எந்த தீங்கும் வராதபடி எங்களை காக்கிறவர் அவர். சாரி, நீங்க சங்கீதம் 121 திருப்பி நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 121 நீங்க திருப்பி நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டதான பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு சிந்தனைக்குள்ளாக நான் என்னுடைய வாழ்க்கையில ஒப்புக் கொடுப்பேனா இருந்தால் சரி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப எந்த மனிதனிடத்தில், அதாவது நல்ல கவனிங்க, என் கணவன் இடத்துல இருந்து கிடைக்கிறது, என் மனைவி இடத்துல கிடைக்கிறது, என் பிள்ளைகளிடத்துல கிடைக்க போகுதா, இல்லை பெற்றோரிடத்துல கிடைக்க போகுதா, இதெல்லாம் எங்களுக்கு அவசியமே இல்லை. அதானே, நான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்பேன். நான் இருந்தா எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும். சானே, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் திரும்ப சொல்றான் பாருங்க, அவர் என் காலை என்ன செய்ய மாட்டார், தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். அப்படி வாசிக்க பார்ப்போம்.
என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். காய்கறி கர்த்தர் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. ஆபேலை தேவன் என்ன பண்ணுகிறார், அங்கீகரிச்சிருக்கிறார். அதனாலதான் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிச்சார். சரி, அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு விசேஷித்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஆண்டுடைய சமூகத்தையும் நாடிட்டான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். சரி, அவன் கொலை செய்யப்பட்டான். ஆனால் அவன் என்ன செய்யப்படவில்லை, நரகத்துக்கு என்ன செய்யல, அவன் போகவில்லை. அவன் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போய் சேர்ந்துட்டான் இல்லையா? கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். சரி, அப்ப கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருப்பேன் அப்படின்னா, எனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இல்ல என்னுடைய காலம் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், வந்து தள்ளாட ஒட்ட மாட்டார். சரி, என்னை காக்கிற தெய்வம் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், உறங்க மாட்டார். சரி, இந்த கோழி உறங்குற மாதிரி கர்த்தர் உறங்குகிற தெய்வம் இல்லை. சரி, அது மட்டும் இல்லாம என்னை காக்கிறவர், அதாவது நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொன்னா, எங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இது தூங்குறதுக்கும் உறங்குகிறதுக்கும் அவர் மனுஷனே கிடையாது. அவர் மனுஷனே கிடையாது. சரி, மனுஷனே இல்லாதவர் தூங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிறவர். சரி, அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அது மட்டும் இல்லாம என்னை கர்த்தரனை காக்கிறவர், என் தேவன் என்னை எப்பொழுதும் காக்கிறவர் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிற ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம என்னுடைய வலது பக்கத்துல எனக்கு நிழலாக இருக்கிறார். சாணி, பகல்ல வெயிலாகிலும் இரவிலே நிலவாகில் அப்படின்னு என்ன சொல்லலாம். பகல்ல கிடைக்கக்கூடிய சூரிய கதிர்கள், இரவிலே கிடைக்கக்கூடியதான பலவிதமான நட்சத்திரங்கள் வரக்கூடியதான கதிர்கள், இனி நிலவிலிருந்து வரக்கூடிய கதிர்களை கொண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா நிறைய மந்திரவாதிகள், பொல்லாத சூனியக்காரர்கள் இப்படியான இந்த கதிர்களை கொண்டு பயங்கரமான சூனியங்கள் எல்லாம், மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செஞ்சிட்டு இருப்பான். சரி, அப்படிலாம் செஞ்சிட்டு இருந்தா பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாரு என்ன செஞ்சுட்டு போகட்டும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பகல் வெயிலாகிலும் இரவாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த மந்திரமோ தந்திரமோ கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை சேதப்படுத்துவதற்கு முடியாது. சொல்லுங்க. சரி, இதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய விசுவாசம், இதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நம்பிக்கை. நல்லகவனி, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்ப எல்லா தீங்கும் விலக்கி காப்பார் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருப்பேன். என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் கர்த்தர். சரி, என்னுடைய முகத்தில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மலர்ச்சி நிறைந்ததாக இருக்கும். முக மலர்ச்சி நல்ல ஔஷதம் சொல்லப்படுகிறது. நல்ல ஔஷதம் என்ன, ஆரோக்கியம் நிறைந்த வாழ்வு. சாணி, முக மலர்ச்சி தேவன் தந்து கொண்டே இருப்பார். அப்ப சுத்தி இருக்கிற மக்கள் எங்க மேல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எரிச்சல் அடைஞ்சு கொண்டிருப்பான், பொறாமை கொண்டு இருப்பான், ஏதாவது பண்ணலாம் யோசிப்பான், சூனியத்தை செய்வான், மந்திரத்தை பண்ணுவான். நீ பண்ணிட்டு போ. ஏன்னா ஆண்டவருடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை தேவன் எப்பொழுதுமே காக்கிறவராக, எப்பொழுதுமே விசாரிக்கிறவராக, எப்பொழுதுமே அந்த பிள்ளைகள் மீது கரிசனை உள்ள தெய்வமாக, எந்த தீங்கும் அவரிடத்துக்கு வராதபடி பாதுகாக்கிற தெய்வமாக, பலமுள்ள தெய்வமாக இருக்கிறார். சொல்லுங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நானும் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். சரி, அப்ப நீங்க வரும்போது எப்படி இதுக்குள்ள வர்றீங்கன்னா, உங்க இருதயத்தை பார்க்கிற தெய்வம் எப்படி பார்க்கிற அப்படின்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும், கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், யார் என் ஆண்டவர், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவரே எனது ஆண்டவர் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்றது, அந்த உணர்வு எனக்குள்ள இருக்க வேண்டும். நான் எதையும் கர்த்தரிடத்தில் நான் வருகிற பொழுது சாணி, நான் வேற எதுவும் எதிர்பார்த்து வரக்கூடாது. என் கர்த்தர் எனக்கான எல்லாவற்றையும் எனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ரைட், நல்லா கவனிங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சாணி என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் முன்னே விலக்கி காப்பார். அடுத்தது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அப்ப தேவன் எனக்கு கொடுக்கிற வாக்குறுதி எப்படின்னா, என்னுடைய போக்கையும் என்னுடைய வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும். இது முதற்கொண்டு என்ன இருக்கு அப்படின்னா, நான் என் கர்த்தரிடத்துல எப்பொழுது விசுவாசம் வைக்கிறேனோ அந்த கணமே கர்த்தர் அந்த காரியங்களை எனக்கு செய்வதற்கு என்ன செய்யறார், ஆயத்தம் பண்ணுகிறார்.
சரி, அப்ப அப்படிப்பட்ட தெய்வம், நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை கர்த்தரிடத்தில் இருக்க வேணும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க அப்படின்னா கர்த்தரிடத்தில் என்று சொல்லும் பொழுது வேதத்தில். கர்த்தரிடத்தில் என்ன அர்த்தம்? வேதத்தில், அவருடைய சத்தியத்தில். நான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையை வேதத்தை எடுத்து நான் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை நான் வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கொண்டே இருக்க 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 கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சி என்ன செய்வார்? எனக்கு தர தொடங்கிடுவார். சரி, அடிக்கடி சில மனசோர்வுகள் வருகிற பொழுது, அடிக்கடி சில பிரச்சனைகளுக்கு நம்ம முகம் கொடுக்கிற பொழுது, சரி, நம்ம உடனடியா வேதத்தை எடுத்து நாங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையில வாசிக்க 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 கர்த்தரோட என்ன பண்ணிட்டு இருப்பார்? உங்களுடைய இடைப்பட்டுக் கொண்டே இருப்பார். தவறான முடிவுகளை எடுக்க விட மாட்டார். சரி, சரியான பாதைக்கு என்ன பண்ணுவார்? அவர் வழி நடத்தி கொண்டிருப்பார். அதான் வேதத்தின் மேல நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சி உள்ளோம். அதான் வேதத்தில் பிரியமாயிருந்தது. பிரியம் எதில் இருக்க வேண்டும்? சார், என்னுடைய பிரியம் எதில் இருக்க வேண்டும் அப்படின்னா என் கர்த்தரில் இருக்க வேண்டும், என் கர்த்தருடைய வேதத்தில் இருக்க வேண்டும். சாரி, அப்படி இருக்குமாக இருந்தால் நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்னுடைய வழியை என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருப்பார். அவர் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வாசிங்க 4ஆம் அதிகாரம் அந்த 37 வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இப்ப நல்ல கவனிங்க, துக்கப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் பற்றியில் போகக்கூடியவர்கள், ஏன்னா நிறைய பொல்லாதவர்கள் இருப்பாங்க எங்களை சுற்றி. சாரி, அப்ப பொல்லாதவர்கள் மேல எங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய நிலைமை என்ன பண்ணிட்டு இருப்போம்? செஞ்சுட்டே இருப்போம். சாரி, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கை என்ன எப்படி இருப்பானா, நம்ம நிறைய விஷயங்கள்ல எங்களுடைய இதத்துல பலவிதமான யோசனைகளை வச்சிருப்போம் இல்லையா? ஆண்டவரே, இவனுக்கு இப்படி பண்ணணும், அவனுக்கு அப்படி பண்ணணும். சரி, இந்த காலம் நீங்க சொல்லிக்கிற வசனத்தின்படி நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி பலவிதமான எண்ணங்களை எங்களுடைய இதயத்தில் வச்சிருப்போம். ஒருவேளை நாங்கள் யாருக்கு சொல்லியிருக்க மாட்டோம், பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்க மாட்டோம், மனைவிக்கு கடவுளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. எங்களை இருதயத்தில் சில திட்டங்களை வச்சிருப்போம், போட்டு வச்சிருப்போம். சரி, அப்ப எல்லா மனிதர்கள் இருதயத்திலும் மிக முக்கியமான ஒரே விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, சரி, என்ன தேவை? நிம்மதி ஒன்று தேவை. வேற என்ன எதிர்பார்த்துட்டு இருக்குது உலகத்தில்? நிம்மதியான ஒரு வாழ்வு தேவை. நிம்மதியா வாழணும், நிம்மதியான ஒரு சமாதானமான ஒரு நித்திரை எங்களுக்கு வேணும். இதுதான் எங்க எதிர்பார்க்கலாம். அதான் ஆண்டு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, நீ கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கும் பொழுது, எப்படி மனமகிழ்ச்சி உனக்கு வரணும் அப்படின்னா, உன்னை அங்கீகரித்தவர் உன் கர்த்தராகிய தெய்வம். அவர் உன்னை அங்கீகரிச்சிருக்கிறார். யார்? வானத்தையும் பூமியும் படைத்தவர் அங்கீகரிச்சிருக்கிறார். உன்னை இந்த உலகத்தில் உருவாக்கினவர் உன்னை அங்கீகரித்திருக்கிறார். உன் தாயின் கருவிலே உன்னை நீ தோன்றும் முன்பதாக உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உன்னை அங்கீகரித்திருக்கிறார். அப்படி அங்கீகரித்தவரிடத்துல நீ மனமகிழ்ச்சி உள்ளவனாக இருப்பனா, சரி, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார்? அவர் அருள் செய்வார். அப்ப அருள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிஃப்ட், கொடை. நேற்று நாங்கள் இந்த வசனத்தை பார்த்தோம். கொடைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு நல்லா கவனிங்க. இப்ப இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் எல்லாம் நீங்க அதை கவனிச்சு பார்த்துருப்பீங்க. இந்த சென்ட் கிளாஸ் தாத்தா ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சில நேரங்களில் நீங்க இதில் டிவில எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. நம்முடைய குடும்பங்கள்லையும் பிள்ளைகள், நம்முடைய உறவுகளுக்குள்ள சில விருப்பம் உள்ள சில விஷயங்கள் மேல விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு பர்த்டே அப்படின்னு வரும்பொழுது, ஒரு பிறந்தநாள் வரும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே என்ன செஞ்சிருவோம்? அடைய இந்த பிள்ளைக்கு இது விருப்பம் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளுக்கே தெரியாம நாங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த பொருளை வாங்கிட்டு வந்து அப்படியே பேக் பண்ணி கொண்டு போய் என்ன செய்வோம்? இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். எனக்கு சின்னதில் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் இங்கே ஒரு இடத்துல வேலைக்கு போயிருந்தேன் சின்ன வயசுல. அப்போ நான் படுத்து தூங்கி எழும்புறேன், எனக்கு முன்னுக்கு இவ்வளோ பெரிய பெட்டி இருக்குது. தொடர்ந்து பார்த்தா நான் விரும்பின காலையில் கூட என்ன செஞ்சு இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில சரணை நாம விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒருவேளை எங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஆனா நாம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த கிஃப்ட் எங்க முன்னுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே, அந்த பரிசு எங்க முன்னுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் எங்க உள்ளத்துல. அதாவது என்ன சொல்ல ஆனந்த கண்ணீர் வந்துடும். அது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே என்ன செய்யாது இருக்கா? அப்படி அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்வோம்? அடைஞ்சிருவோம் இல்லையா? அது உனக்கு உன் இருதயத்தின் வேண்டுதலுக்கு அருள் செய்வார் அப்படின்னு என்ன பண்ண, நீ நினைக்காத நேரத்துல. இதுதான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார், செய்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் நினைஞ்சிட்டு இருக்கேன், வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனி. நீங்க கத்திருக்கிற மனமகிழ்ச்சியா இருந்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்துல நீங்க பிரியமாக உங்களுடைய வாழ்க்கையை இருந்து பாருங்க. சார், நீங்க நினைக்காத நேரத்துல உங்களை தேடி அந்த பரிசு உங்களை தேடி வந்துடும். கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார்.
சாரி. அப்ப அதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி என்ன வழி சொன்னா வாசிங்க. 6வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவிக்க முடியாது. நீ பாவிகளுடைய வழியை நீ தேர்ந்தெடுப்பன்னு சொன்னா நீ கர்த்தருக்கு உன் வழியை என்ன செய்யறாரு ஒப்புவிக்க முடியாது. பரிகாசக்காரங்க உட்கார்ந்து தேவையில்லாத அட்ட கதையெல்லாம் காய்ச்சிட்டு உட்கார்ந்து இருப்பா உனக்கு ஒரு நாளும் கர்த்தருக்கு உன்னுடைய வழியை என்ன செய்ய முடியாது, ஒப்புவிக்க முடியாது. சார் அப்படி செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, உன்னை நம்பி இருக்கிறார் யாரு, நீ யாரு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக உன்னுடைய வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை உன் மேல வச்சிருக்கிறார். யார் அப்படின்னா உன்னை அங்கீகரித்த தெய்வம் வச்சிருக்கிறார். அப்புறம் என்ன செய்யணும், என்னுடைய வழியை கர்த்தருக்கு நான் ஒப்புவிக்கவேன். நீங்க நிறைய பேர் வாலிபர்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க, வாலிபர்கள் கவனிச்சு பாருங்க. சரி, என்னுடைய ஆண்டவர் என்னை அங்கீகரித்திருக்கிறாரா? சரி, எத்தனை பேர் பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, காட்டுங்க. எவ்வளவு பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க தெய்வம் என்று சொல்லி அப்படின்னு நீங்க அப்படி கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை அங்கீகரிச்சிருப்பார். கர்த்தர் உங்களை அங்கீகரிச்சிருப்பார்னு சொன்னா உங்களுக்கான சகலத்தையுமே தீமை அணுகாதபடி, தீங்கு அணுகாதபடி சரி உங்களிடத்துக்கு கொண்டு வருகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா ஒரு பரிசாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். நீங்க திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் எப்படின்னா அது நீங்க தான் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில. எனக்கு லைஃப் பார்ட்னர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், நீங்க செஞ்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. இந்த காரியம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இது உங்களுக்கு முன்னிலையில் ஒருவேளை ஒரு பரிசாக வருமா அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய என்னது பொல்லாத காரியமாக வருமா எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. சதானே, நீ அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தீங்கன்னா நீ ஒரு காரியத்தை செய்ய வேணும். சரி, நல்ல கவனிங்க. என்னுடைய வழியை கர்த்தருக்கு நான் ஒப்புவிக்க வேண்டும். அவர் மேல நம்பிக்கை இருக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு நன்மையானது என்ன செய்வார். ஒரு நாள் கர்த்தருக்கு தீமையான என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். நன்மையை தான் செய்வார், வாழ்க்கை செய்வார். அப்ப நன்மையானதை செய்வார் என்ற நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நான் ஒப்புக் கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சாரி அது இலையுதிராது இருக்கிற மரத்தை போல எப்படி இருக்கும். சங்கீதம் 1 வசனம் வாசிக்க பார்ப்போம். அது எப்படி இருக்கும், அது இலையுதிராது இருக்கிற மரத்தை போல. சரி வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல கவனிங்க. கர்த்தரை நம்பி அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சுட்டு சரி அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வேர் நீர்க்கால்களுக்குள்ள இறங்கும். எங்க இறங்கும்? நீர்க்கால். என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா என் ஆண்டோடைய வேதத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருப்பேன், நான் இறங்கி இருப்பேன். ஆண்டவர் சொல்ற வஸ்திரத்தின் படி என்னைக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு அனுகிரகம் செய்வார். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற கனின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கனி அப்படின்னா அன்பு எவங்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டா மட்டும்தான் அவனுக்கு அந்த அன்பு என்ன செய்யும் இருக்கும். இல்லாட்டி உலகத்தில் யாருக்கு நீங்க என்ன செய்யறது, அந்த அன்பை பார்க்க முடியாது. தேவன் மட்டும்தான் எங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத அன்பை காண்பித்த தெய்வம். அப்ப அன்பு என்னும் கனியை நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தரோடு இருந்தாதான் எனக்கு அந்த அன்பை என்ன செய்யும். நல்ல கவனிக்கிட்டு அந்த நீர்க்கால்களுக்குள்ள என்னுடைய வேலை இருந்தாதான் நான் என்ன செய்வேன், செழிப்பான முறையில் என்னால் வளர முடியும். அதான் ஆண்டவர் அறிவிச்சு காண்பிக்கிறார். அப்ப என்னுடைய அன்பு யாரு, என்னை ஒரு மோசகரமான மனுஷனாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை என்னை தேடி என்னிடத்துக்கு வந்து என் பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமந்து கொண்டு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் உயிருள்ளவராக ஜீவிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட இந்த உலகத்துல வேற எந்த அன்பையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த அன்புக்குள்ள வேரை நான் உண்டுகிறேன் அப்படின்னா நானும் மற்றவர்களுக்கு என்ன செய்வேன், அன்பை காண்பிக்க முடியும். தன் காலத்தில் அந்த அன்பை காண்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அப்படி அன்பை காண்பிக்கிற மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா மற்ற எல்லாருடைய பார்வையிலையும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். எப்படி இருப்பான், இலையுதிராது இருக்கிற மரத்தை. இலையுதிராது இருக்கிற மரத்தை பார்த்து என்ன சொல்லுவோம், பச்சை பசேல் எவ்வளவு அழகாக எவ்வளவு ஆரோக்கியமாக இந்த மரம் செழித்து இருக்கிறது.
ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார், எனக்கு கொடுத்திருப்பார். அடுத்து சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் இங்க சொல்றாரு இல்லையா, அவருடைய காரியத்தை என்ன பண்ணுவார், அவரு வாய்க்க பண்ணுவார். நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சா, தீர்மானம் பண்ணிட்டா, சாரி, அதை அப்படியே என்ன செஞ்சிருவார், வந்து செய்து முடிச்சுவார். என்னுடைய வாழ்க்கையில் இது நான் வரைக்கும் நான் எதையெல்லாம் திட்டமிடுகிறேனோ, எதெல்லாம் இப்படி செய்யணும் யோசிக்கிறேனோ, அத்தனை காரியங்களையும் கர்த்தர் குறைவில்லாதபடி இன்றைக்கு வரைக்கும் நிறைவாக செய்து வருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விரும்புகிற காரியம் அப்படின்னா, சார் எனக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா, என்னை என் கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறார். அதுதான் எனக்கு கிடைச்ச பலன். சரி, என் கர்த்தர் அங்கீகரித்து, உன்னுடைய குடும்பத்தில் ஒன்று அங்கீகரிக்காம இருக்கலாம், சரி, இப்படி எந்த மனுஷனும் ஒன்று அங்கீகரிக்காம இருக்கலாம். கவலைப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையே இல்லை. சரி, நீ உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புவிச்சுப்பார். அவர் உன்னை அங்கீகரிச்சுட்டாருன்னு சொன்னா, சரி, உன்னை ஞாபகம் வச்சுக்கிறார், அவர் கர்த்தர் உன்னை அங்கீகரிச்சுட்டாருன்னு சொன்னா, அதுதான் நீ பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பலன். அந்த பலன் என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிடும், கொண்டு வரும், மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு வரும். சரி, ஏன்னா 121வது சங்கீதத்தின் படி அவர் என்னை காக்க ஆரம்பிக்கிறார் சொன்னா, எனக்கு எந்த தீங்கும் என்னை வராதபடி எனக்கு என்ன செய்வார், என்னை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்ப எப்பொழுதுமே நான் என்ன செய்யணும்னா, என் ஆண்டவர் என்னை அங்கீகரிச்சிருக்கிறார். அப்ப என்னை தான் அவதானிச்சு நான் பார்க்க வேண்டும். சாரி, ஆகிய அங்கீகரிக்கவில்லை, அவன் சபிக்கப்பட்டவனாக திரிந்தான். அப்ப ஆபேல் அங்கீகரிக்கப்பட்ட மனிதனாக மாறினான். ஏன் ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டவனாக மாறினான்? அவன் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் அவங்க சொன்னதை கேட்டு கனம் பண்ணி கர்த்தரை கனம் பண்ணினான். நல்ல கவனி, கர்த்தரை கனம் பண்ணினான். கர்த்தருடைய காணிக்கையை அவன் செலுத்த கொண்டு போகும் பொழுது எந்த எதிர்பார்ப்பும் அற்றவனாக என்ன செய்தான், தேவனிடத்துக்கு அவனை கொண்டு போனான். சரி, ஆனால் தேவன் அவனை என்ன செஞ்சார், அங்கீகரித்தார். அப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தார். இந்த உலகத்திலேயே சரி, நான் மிகப்பெரிய ஒரு பலனை அடைந்திருக்கிறேன் என்ற எந்த விதமான சந்தேகமே இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா என்ன பெரிய பலன் அடைஞ்சிருக்க அப்படின்னா, என் கர்த்தரை நான் என்ன பண்ணிக்கிறேன் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டேன். சாமி, உனக்கும் எனக்கும் கிடைச்ச பலன் என்னன்னு ஒரு கேள்வி வந்தா, சாமி நான் சொல்லுவேன், எனக்கு கிடைச்ச பலனே என்னுடைய ஆண்டவர் தான். என்னுடைய ஆண்டவர் தான் என்னுடைய சொத்து, அவர் தான் எனக்கு எல்லாமே. சாமி, அவருக்கு ஊழியம் செய்ய லேவியர்களுக்கு எந்த பங்கை கொடுக்கூடாது. லேவியர்களுக்கு கர்த்தரே அவர்களுடைய பங்கு என்று சொல்லி வேணும் சொல்லுகிறது. சாரி, லேவி கூட்டத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி லேவினா யாருன்னா, கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்கள். எல்லாம் கர்த்தரை ஆராதிப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய பங்கு கர்த்தராக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து எல்லா மேன்மையும் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரி, ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் சரி, என்னை கோபப்படுத்துகிற ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, என்னை எரிச்சலாக்கக்கூடிய பிரச்சனை வருகிற பொழுது, சரி, உடனே நான் வேதத்தை நோக்கி பார்த்துட்டேன்னு சொன்னா, கர்த்தர் என்னை அதிலிருந்து என்ன செய்வார், நீ விடுதலாக்குவார். ஏன் அப்படின்னா, நான் தீமை செய்து விடக்கூடாது. நான் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்னிலையில் நன்மை செய்ய நான் மாறிவிட வேண்டும். கஷ்டம், மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவர்கள் தான் இருப்பாங்க, நியாயக்கேடு செய்கிறவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற, நீ என்ன அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தால், என்னுடைய வேதத்தை நீ கைகொண்டு என்னுடைய வேதத்தில் நீ பிரியமாக இருப்பனா, என்ன செய்வ, நீ சத்தியத்தை உடைய வாழ்க்கையில் மேய்ந்து கொண்டு நீ நடக்க ஆரம்பிச்சு. சரி, அப்பொழுது நீ மனமகிழ்ச்சி உள்ளவனாக என்ன செஞ்சிட்டு இருப்ப இருப்பேன். சார், நல்ல கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட பேசுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்குன்னா, சார், எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய விருப்பத்தை, அதாவது உன்னுடைய பிரியத்தை கர்த்தருடைய வேதத்தின் மேல வச்சுப்பார், கர்த்தர் மேல வைத்துப்பார். சாரி, அப்பொழுது உனக்கு கிடைக்கும் பலன், கர்த்தர் உன்னை அங்கீகரித்ததை உன்னால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சாரி, அந்த விதமாக கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தின் மேல பிரியம் வச்சு நீங்க அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களுடைய அங்கீகரித்ததை உங்களால் உணர முடியும். உங்களுடைய முகத்தில் அந்த மறுமலர்ச்சி உங்களால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். உங்களுடைய எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறதை நீங்க என்ன செய்ய முடியும், உணர முடியும். சரி, ஒன்றிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஒன்றிலும் தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் நிறைவாக என்ன செஞ்சிடுவார். தந்தைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தாவே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.